15,000 20,000 ரூபாய் இருந்தாலும் கூட சென்னையில வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நாங்களாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். வாழ முடியுதா? ஆமாம். 1 லட்ச ரூபா இருந்தால் தான் வாழ முடியும், இல்லை 50,000 ரூபா இருந்தால் தான் வாழ முடியும். இல்லை 10,000 ரூபா தான் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா கூட நம்ம வாழணும்னு நினச்சா கண்டிப்பாக வாழ முடியும். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. 15,000 இல்லை 20,000 நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இதில் என்னெல்லாம் நீங்கள் வீட்டு வாடகை இது என்னெல்லாம் செலவுக்கு சரியாக இருக்கும்க்கா? வீட்டு வாடகை கொடுப்போம், வீட்டுக்கு அதான் சாப்பாடு, மற்றபடி எல்லாம் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது நான்வெஜ் ஏதாவது ஒன்று செய்வோம். அப்புறம் அதாவது பசங்க 2 பேர் இருப்பாங்க, பசங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும், ஸ்நாக்ஸு எல்லாமே இதில் தான் அடங்கும். மற்றபடி உடம்பு சரியில்லைனா எல்லாமே இதில் தான் பார்த்துக்கணும். வீட்டுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை நம்ம வெளியே ஏதாவது நமக்கு சொந்தக்காரங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா அட்டன் பண்ணுறது எல்லாமே இந்த 20,000 அந்த 20,000 தான் பார்த்துக்கணும். பெரியவே 8th படிக்கிறா, சின்ன பொண்ணு 6th படிக்கிறா. எல்லாமே இந்த 20,000 வச்சு 2 பேருமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. இதை வச்சு தான் எல்லாமே ரன் பண்ணுறது அப்படிங்கிறது. எதுவுமே ரொம்ப ஆடம்பரமாக நம்ம செலவு பண்ண தேவையில்ல. தேவை சாப்பாடு அப்படிங்கிறதும் நம்ம லிமிட்டாக ரொம்ப அது மாதிரி எதுவும் சாப்பிடாம நமக்கு தேவைக்கு சாப்பிட்டு தேவையானதை மட்டும் செலவு பண்ணோம் அப்படின்னா 15 ஓகே தான். 20,000 இருந்தால் ஓரளவுக்கு லக்ஸரியாவே ஓகேவா நல்லாவே இருக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச சம்பளம் வாங்கினாலும், உதாரணமாக 1 லட்ச ரூபாய் வாங்கினா கூட வருமானம் போதுறது இல்லை, கடன் வாங்குறோம், இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேவைக்கு செலவு பண்ணால் இதுவே போதுங்கிற மாதிரி தான். இப்போ 20,000 வருதுங்கிறப்ப 20,000 தான் நம்ம செலவு பண்ணணும்னு யோசிப்போம். இப்போ இஎம்ஐ கார்டு எல்லாம் வச்சிருக்கப்ப அது நம்ம கை காசு போட்டு கொடுக்க போகிறது கிடையாது. கிரெடிட் கார்டுங்கிறப்ப அது நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் இந்த லிமிடெட் நீங்கள் அது தேய்ச்சது ஞாபகம் இருந்து கட்டினா உண்டு. அந்த 3 மாதத்தில் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே தான் வரும், சேர்த்துக்கிட்டே தான் போகும். ஸோ நம்ம கையில் இருந்து கொடுக்குறப்ப நம்மளுமே யோசிப்போம், நம்மகிட்ட 1000 ரூபா இருக்குன்னா 1000 ரூபாய்க்குள்ளே தான் செலவு பண்ணோங்கிறது நமக்குமே தோணும். காசு வந்து அதிகமாக இருந்தால் தான் இவ்வளோ செலவு பண்ண முடியல. 1000 ரூபா தான் இருக்குங்கிறப்ப 1000 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணுறப்ப அந்த 1000 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணி நம்மளும் நல்லா லைஃபை நல்லா தான் லீட் பண்ணுவோம். 1 லட்ச ரூபாய் நான் வாங்கினாலும் பத்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு? அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இப்போ தேவையில்லாமல் அவங்க மாதத்துக்கு 10 ட்ரெஸ்ஸு கூட வாங்கலாம், இல்லை அதிகமாக வீட்டில் சாப்பிடாம அதிகமாக ஹோட்டலில் சாப்பிட்லாம், அதிகமாக வெளியே போகிறது அவங்க அதிகமாக இருக்கலாம், ஷாப்பிங் அது இது நிறைய இருக்கும். இப்போ நாங்கள் அது தேவையில்லாமல் இப்போ ட்ரெஸ்ஸுனா தீபாவளிக்கு வாங்கினோமா அவ்வளோதான், பொங்கலுக்கு வாங்கணும் அதோட முடிஞ்சு போச்சு. தேவைன்னா வாங்க வேண்டியது. அப்போ அவங்க அக்கேஷனாக ஏதாவது ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா வாங்குவாங்க, சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம்னா வாங்குவாங்க, அப்புறம் எங்கேயோ வெளியே போனோன்னா வாங்குவாங்க, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி இருக்கப்ப அவங்களுக்கு அந்த செலவு பத்தாது தான். இப்போ நாங்கள் அந்த மாதிரி தேவையில்லாமல் எதுவும் இல்லை. நமக்கு தேவை என்ன, ஏதோ ஒரு வீட்டில் தான் இருக்க போகிறோம், அவ்வளோ எங்கேயும் வெளியே போகிறது கிடையாது. நாங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சோமா, வீட்டில் வேலையை முடிச்சோமா, பசங்களுக்கும் நாங்கள் வாங்கிட்டு போகிறதா ஸ்நாக்ஸ். தேவையில்லாமல் எதுவும் வெளியே வாங்கி தரலனாலே செலவு கம்மியாக தான் ஆகும். இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கை? ஓகே தான், ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, ஹாப்பியாக தான் இருக்கும். எப்படி உங்களுக்கு சொல்கிறது, நம்ம மனசு தான் ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சேன்னா ஹாப்பியாக இருக்கும். இல்லை பத்தலை அப்படிங்கிறது நம்ம ஃபீல் பண்ணனா அது பத்தலை தான், ஹாப்பியாக தான் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும். இன்னும் ஒன்று பசங்க எப்பயாவது ஒரு வாட்டி ஏதாவது சண்டை போடுவாங்க, அவங்க வீட்டில் இதை வாங்கி தராங்க அது வாங்கி தராங்க, நான் எங்கே கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் சொல்றது புரியுது. ஆமாம், அவங்க வீட்டில் இதெல்லாம் வாங்கி தராங்க அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்குங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பசங்களுக்கு புரியாது. அந்நேரம் அழுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னா அவங்க ஓகே ஆகிடுவாங்க. அவ்வளோதான், என்ன பாப்பா நம்ம வீட்டில் இவ்வளோ தான், இதை தான் நீ செஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு 4-5 வாட்டி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சு திரும்ப கேட்க மாட்டாங்க. கேட்குறப்ப அவங்களே சொல்லிடுவாங்க, அம்மா இது ரொம்ப அதிகமாக, இது நம்மளால வாங்க முடியாது, சரி வேண்டாம் விட்டுருன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அவ்வளோ.